கோகல டீசல் 10 லிட்டர் ஊற்றிட்டியா? இந்த 10 லிட்டர் சின்ன வண்டி ஊற்றி போல எடுத்துருவோ. நேற்று ஏதாவது தக்கா போக்கான்னு பொழப்பு ஓட்டிவிட்டோம். இதெல்லாம் ஊற்றி போடுறா. இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போதும். அவள் கொஞ்சம் டீசல் சேர்த்து குடிப்பா. அதனால் இதுக்கு ஒரு 10 லிட்டர் ஊற்றிலாம், அதுக்கு ஒரு 8 லிட்டர் ஊற்றிப்பலாம், அதுக்கு ஒரு 10 லிட்டர் ஊற்றிப்படலாம். ஓகே நண்பா, நேற்று போட்ட வீடியோ பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறோம்னு. எங்கள் சேட்டைகள்லாம் பாருங்கள். கோவில்கிட்ட வண்டி கொடுக்க சொல்கிறீங்க. கோவிலுக்கு வண்டியே கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அங்கே ரோட்டில் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் கோவிலுக்கு வண்டி கொடுக்கல ப்ரோ. ஜேசிபி அங்கேயே இருக்குது. அது சைட்டில் செஞ்சுவிட்டு நேற்று கொட்டணும்ல, அந்த மண்ணெல்லாம் நிறைய விட்டு ஜேசிபி அங்கேயே இருக்குது ப்ரோ. அதனால் ஜேசிபி எடுத்துகிட்டு வரல. டிராக்டர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து கிரீஸ் அடிக்கிற வேலை, இந்த சில்லற வேலை இருக்குது. அதனால் டிராக்டர் மட்டும் எடுத்து வந்துக்கிறோன்னு வச்சுக்காங்களேன். டீசல் ஊற்றிக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் கிரீஸ் அடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். எல்லாம் சேர் ப்ரோ. இதை துடைக்கிறதே இருக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாம் சேத்துல திரும்பி இன்றைக்கி வயல் அடிச்சுவிட்டு நாளைக்கு தான் ஒட்டுக்க நானும் கோகுலும் வண்டிகளும் துடைக்கணும். அங்கே என்னத்தரா தலையை விட்டுட்டு பார்க்குற? அதெல்லாம் மேலே வராதுடா, பாதாளத்தில் தானே கிடக்கும். ஓடி அந்த டீசலையும் ஊற்று. ஊத்து அப்படி தூக்கலாம் தான் டேட்டா அப்படி தூக்கி ஊற்றி முடியா? சிந்தாம சிதறாம ஊற்றணும். எப்படி? சிந்தாம சிதறாம ஊற்றணும். ஊத்து ஊத்து ஊத்து. இது மட்டும் நம்ம கிணத்துல கிடைக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? வேணுங்கிறப்ப மோந்து 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 முடைய ஆற ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். போதும் போதும் போதும். எடுத்துட்டு வா. பைசன் பை இதே டீசல் தான் ப்ரோ குடிக்கும். ஏன்னா இன்ஜின் முடிஞ்சதுனால எப்படியும் இன்னொரு 10-15 நாளில் இன்ஜின் வேலை செஞ்சிடும் ப்ரோ. இன்ஜின் வேலை செய்கிற வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, 2 பிட்டாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பைசன் பை இன்ஜின் வேலை செய்கிற வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். A to Z ப்ரோ. ஜாமானை எவ்வளோக்கு வாங்குகிறோம், லேபர் எவ்வளோ. இப்போ இது வரலாம் நான் வந்து ஆயில் சர்வீஸ் என்றைக்குமே கம்ப்ளைண்ட்டாக பண்ணதில்லை. அதனால் என்னென்ன பார்ட்ஸ் தேஞ்சிருக்குது, என்ன தேய்மானம் தான் ப்ரோ. மித்தபடிக்கெலாம் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணாதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தேய்மானம் தான். 20,000 மணி நேரத்துக்கு மேலே ஓடவும் இது வந்து இன்ஜின் தானே போல் எந்த வண்டியாக இருந்தாலும் தேய்மானம் ஆகும்ல. அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே புகதலுது. ஆனால் ஆயில் குடிக்கல. ரிங்ஸ்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. பம்பு நாச்சல் சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு. பம்பு நாச்சல் தான் என்னோட கணிப்பு லாய்க்கலான்னு நினைக்கிறேன். ஆயில் குடிக்கல. ஆனால் வந்து புகை மட்டும் கரும்புகை வந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து டீசல் தான் ப்ரோ சேர்த்து போகுது. இப்போ பம்பு நாச்சல் ஃபுல்லாக வேலை செஞ்சு போட்டோம்னா இன்ஜின் உட்காந்து போயிடும். அதனால் என்ன பண்ணோம்னா வேறு வழியே இல்லை. இன்ஜினு பம்பு நாச்சல் எல்லாமே சேர்த்து தான் ப்ரோ வேலை செஞ்சாகணும். இல்லைனா செட் ஆகாது. ஒன்று செஞ்சு ஒன்று செய்யாத விட்டோம்னா வந்து இன்ஜின் திருப்தி இருக்குது. அதனால் வந்து கிராங்க் ஷாஃப்ட், பேரிங்கு, ஹெட்டு, பம்பு நாச்சல், சிலிண்டரு, பிஸ்டனு, ஓரிங்கு எல்லாமே உள்ளே வர்றது எல்லாமே குடும்பத்தோடு மாற்றினா தான் திரும்பியும் பழைய பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும் ப்ரோ. ஓகே கோகுல, வேலை முடிஞ்சுதா? பண்ண சால் விட்டு என்ன பண்ண? ஓகே ப்ரோ. இதுக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் விட்றீங்களோ தெரியல. நாங்கள் பார்த்த வரலும் எந்த நண்பர்களும் வந்து ஆயிலோ கிரீஸாக அடித்த மாதிரி தெரில. நாங்களாம் வந்து 2 நாளைக்கு ஒரு ஐட்டம் பொட்டிக்கு வந்து எல்லா இடத்துக்கும் கம்ப்ளீட்டாக வந்து இங்கே பாருங்கள். தூக்கும் போதே இறக்கும் போது இந்த பின்னு அடிக்கடிக்கு கட்டாயி வரும் ஒவ்வொரு நண்பர்களது. அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஆயில் விட்டுட்டிங்கன்னா வச்சுக்காங்க, அதிகம் வந்து பொட்டியோட அந்த பின்னு செட்லாம் பிச்சுட்டு போகாது. பொட்டி தூக்குறதும் ஃப்ரீயாக தூக்கும். ஒவ்வொருத்தரும் தூக்கும் போதே பாருங்கள் கட்ட 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 பட்ட 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 பட்டன்னு எழுந்திரிக்கும். அதெல்லாம் என்ன காரணம்னா அதை இதுக்கு வந்து ஆயில் விடாத காரணம் தான். அவ்வளோ கடிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து இதுக்கெல்லாம் ஆயில் விட்டுக்காங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து பின் புஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து கிரீஸ் அடிங்க. நம்ம இதெல்லாம் பின் புஸ்லாம் போயிடுச்சு. அதனால் வந்து நாங்களாம் என்ன பண்ணுவோம், எல்லா நிப்புளுக்கும் க்ளீனாக ஆயில் விட்டுருவோம். டெய்லி வண்டியை லோடிங் ஓடிச்சுன்னா கம்பல்சரி டெய்லி எல்லாத்துக்கும் ஆயில் விட்டுருவோம் பாருங்க. அதுக்கும் அதே மாதிரி தான் எல்லா பொட்டிக்கும். அதனால் வந்து இது வந்து மேக்ஸிமம் நிறையா பேர் அதெல்லாம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. அதனால் வந்து
எத்தனை பேர் இது மாதிரி நாங்கள் பொட்டிக்கெல்லாம் டெய்லியும் ஆயில் விட்டு தான் ஓட்டு விடுவோம் ரோடிங் டைமில். முன்னாடி விட்டுட்டியா? முன்னாடி போய் விட்டு ரெண்டுக்கும் அந்த ரெண்டு பின்னுக்குதுல நல்லா 2 பிடிக்கும். அதனால் வந்து இது மாதிரி எத்தனை நண்பர்கள் வந்து நாங்கள் இதெல்லாம் ஆயில் விட்டு தான் கரெக்டாக பண்ணுவோம் ப்ரோ. டெய்லியும் ஆயில் விடுவோம், இல்லை கிரீஸும் அடிக்கலாம். ஆயிலை கிரீஸ் ஏறலாம் இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கிட்டால் வந்து இன்னும் சேஃப்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எத்தனை நண்பர்கள் வந்து இது மாதிரி ஆயிலோ கிரீஸோ நான் பொட்டியை ரெகுலராக பார்த்துக்குவோம் ப்ரோ. என் பொட்டியெல்லாம் கிளியராக இருக்கும், ஒரு சத்தம் கூட இறங்காது, ஃப்ரீயாக ஏறிட்டு ஃப்ரீயாக இறங்கும் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி யார் பொட்டி போட்டிங்கனாலும் இது மாதிரி சேனலில் போட்டுக்காங்க. அது பாருங்க அது வந்து எதுவும் இல்லை, அது வந்து தகுடு தான். இது வந்து சேனல் ஜேசி பிடிச்சாலோ எது பண்ணாலும் இதெல்லாம் வளையாது. இது இப்போத்த ட்ரெண்டிங்கு. இப்போ ஒரு 4 வருஷமாகவே இப்படி போடுறாங்க பாருங்க. இது பாருங்க ஆங்கிலே போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி போட்டுக்காங்க. முடிஞ்சதா? அடுத்து கிரீஸ் அடிக்கலாமா? போப்போ, அவ்வளோதான், கிளம்புறது தான். எடுத்து போலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கோகுல் என்னன்னா நான் ஏறி மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, அதனால கோகுல் ஏறி மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரு. போடா கோகுல். வண்டி போகுது. இன்னும் 2-3 பேர், இன்னும் டிரைவர் பசங்க இன்னும் வரவே இல்லை. அடுத்தது இது 555. இது நேற்று என்ன ஆகி போச்சுன்னா, கடைசியாக வந்து ஒரு நேரம் இருக்கும்போது கொஞ்சம் என்ன ரேடியோட்டரா ஏதோ ஒரு ஓட்டை ஆகி போச்சு ப்ரோ. அதனால கடைசி நட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் என்னன்னு இருங்கண்ணா நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அதுங்காட்டியும் இல்லை பட்டக்காரர் வர சொன்னார், நான் எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லிட்டாரு ப்ரோ. நம்ம கோகுல் வர பாரு, கிண்டிங் டிங் டிங் டிங். இவர் எல்லாத்தோடையும் கடைசி தான் வருவார். செல்லக்குட்டி வேகமாக வர மாட்டார். லைட் வேற, இண்டிகேட்டர் நல்லா தான் தெரியுது போ. ஓகே நண்பா, என்ன ஆகி போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று அள்ளணும்ல, நேற்று வீடியோவில் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும். நேற்று ஒரு ஏரிக்கு போயிட்டு அந்த ஏரியில் உள்ள வேற ஏரி பழைய குட்டையிலே அள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா வந்து பழைய குட்டையெல்லாம் வேண்டாம், எல்லாம் அந்த குட்டை அந்த ஏரியிலே அள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. அதனால இப்போ எல்லாரும் வந்து ஏரிக்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் தூரம் தான், நம்ம டவுன் 6 கிலோமீட்டருக்கு மேலே வருது. வாடகை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வேறு வழி இல்லை, இல்லாததுக்கு அப்புறம் மழை வேறு பெஞ்சிட்டே தான், இல்லாததுக்கு அப்புறம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. கோகுல் வருவார் பாருங்க, டிங் 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 டிங்னு இண்டிகேட்டர். ஓகே, நம்ம பொட்டி பாருங்க, இது நல்லா உடுப்பா கவனிச்சு பாருங்க. வண்டி ஒரு பக்கம் போகும், பொட்டி ஒரு பக்கம் போகும். இந்த வீல் அலைன்மெண்ட் மாறி போனதுனால எவ்வளவு பிரச்சனை ஆகும்போது ஒரு பொட்டி பாருங்க, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது லைவா நீங்க வண்டி ரோட்ல போகாம பைக்கில் போகாம பின்னாடி பாருங்க, பொட்டி நேரா போகுதா இல்லை வண்டி விட்டு வெளியில போகுதான்னு. எத்தனை நண்பர்கள் அது மாதிரி போகுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டீங்கன்னா தான் பொட்டியோட அலைன்மெண்ட் பண்ணிட்டு நான் வச்சு தர முடியும். நல்லா ரோட்டில் போகும்போது பைக்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நேராக கம்பி பிடிச்ச மாதிரி போகணும். ஒன் சைடாக பொட்டி போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பொட்டியில் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லை. அதனால தான் அது ஒரு பக்கம் போகுதுன்னு அர்த்தம். அது என்ன அதனால என்ன பிரச்சனை ப்ரோ வரும்னா, ஒன்றும் பிரச்சனை வராது நண்பா. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஓரம் போகிறோம்னா 2 வீலர் கார் ரைட் சைடில் போனால் கூட எதுவும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட் சைடில் ஓரம் போச்சுன்னா ஒரு 2 வீலர் கார் வந்தாங்கன்னா
நம்ம ஓர சைடு இருக்குமா கொஞ்சம் ஏறி சைடு எடுக்காத விட்டோம்னா பொட்டி அவங்க மேலே பட்டுரு நண்பா. இதே நேராக இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் போகலாம் ப்ரோ. அதுக்கோசரம் தான் யாராருக்கு இந்த பொட்டியோட அலைன்மெண்ட் வீடியோ வேணும்னு கேளுங்க ப்ரோ. நான் இதை உங்களுக்கு கழட்டி கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு அதை வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ப்ரோ. ஓகே நண்பா, ஏரிக்கு வந்தாச்சு. நேற்று எந்தெந்த வண்டி எங்கெங்க அழிச்சா தெரில, எல்லாம் அங்கங்கே பிடிச்சி ஒரு வடி பிடிச்சி அள்ளியிருக்கிறாங்க. பார்ப்போம் நீங்கள் எங்கெங்க அள்ள முடியும் என்ன பண்ண முடியும்னு போனால் தான் தெரியும். நம்ம கைப்பிள்ளைங்க 3 பேர்த்த காணோம், எங்கே போனான்னு தெரில. 3 வண்டி வரல, 3 வண்டி தான் வந்துருக்குது. இன்னும் 3 வண்டி வரணும் ப்ரோ, வந்தால் தான் தெரியும். ஓகே நண்பா, வண்டியை உள்ளே விட்டுட்டாங்க, பறக்குது அப்படியே. அதோட வண்டியோட ட்ராக்டர்லாம் போகுது. இப்போ நம்மளுக்கு ஜேசிபியும் கிளம்பிடுச்சு நண்பா. உள்ள ஒவ்வொரு வண்டியாக உள்ள போகுது. பார்க்கலாம் என்ன எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம் ப்ரோ. ஓகே நண்பா, முள்ளக்குது இப்போ தான் நடம் வருது. ஏகப்பட்ட வண்டி ஏறியில அந்த பக்கம்லாம் நம்ம போய் வீடியோவே எடுக்கல. சரி நம்ம வண்டியை மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நேற்று விட்டா ஏறிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல ப்ரோ. இது ஏறி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் அங்கங்கே டைட்டு சட்டு எதுவுமே வரமாட்டேங்குது. சரி ஏதோ ஒரு பக்கம் ஆரம் போட்டு எல்லாம் வெட்டித்தானே அள்ளிட்டு இருக்கிறாங்க. எதையும் இன்னைக்கெல்லாம் தூரம் ப்ரோ. இன்னைக்கெல்லாம் பொழுதுனைக்கும் 10 நடம் ஓட்டிட்டாங்க, பெரிய விஷயம் ப்ரோ. மண்ணும் வரமாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேங்குது. ஏதோ இதே மாதிரி பொழுதுனைக்கும் வந்துச்சுன்னா ஆண்ட முன்னத்தில் பரவாயில்ல. என்ன ஆகுமோ தெரியல, பார்ப்போம் போட்டுட்டோம். இது கூட நுணுங்குதா வரமா? அதுல இறங்கி வந்துடலாமா கார்த்தி? இறங்கி வைக்கலாம்ல அதுல? பிரேக் அடிச்சுக்கலாம். எட்டணும் கண்ணா வந்துச்சுன்னா என்ன முன்னாடி வந்து வெட்டி அள்ளிவிடு. நல்லா பொறிஞ்சு போச்சாட்டு. ஓகே நண்பா, நல்லா வெறும் சண்டை தான். உனக்குன்னு அடிபடிட்டு இருக்கிறாங்க. மண்ணு லோடும் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. எங்க ஆள் இப்போதான் எங்க ஆப்ரேட்டர் ஒரு சின்ன கரெக்டை பிடிச்சி ஓடிட்டு இருக்கிறாப்புலன்னு வச்சுக்காங்களேன். ஏதோ கரெக்டாக அள்ளிட்டு இருக்கிறாப்புல. ஏதோ பொழுது அள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம், அதனால அள்ளி போட்டுட்டு இருக்கிறாப்புலன்னு வச்சுக்காங்களேன். எங்கேயுமே மண் வரல ப்ரோ. இது ஏரியெல்லாம் ஆல்ரெடி இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்ச் விட்டாங்க, அதுலயே எல்லாத்தையும் அள்ளிவிட்டாங்க, கம்ப்ளீட்டா அள்ளிவிட்டாங்க. அதனால மண்ணே எங்கேயுமே இல்லை, மொத்தமாக மண்ணே காலி. ஏதோ வரதை வச்சு அங்கங்க கொஞ்சம் சுரண்டி அள்ளிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். நான் இறங்கி வந்த தாரையில பாருங்க, கொபோட்டை இறங்கி வர சொல்லிக்கிறேன். கொபோட்டை இறங்கி வரும் பாருங்க, எவ்வளவு பள்ளத்துல இருந்து அப்படியே இறங்கி தொடங்கிட்டு இருக்கிறேன் பள்ளம். இறங்குறானா தெரியுதா? ஓகே வந்துட்டான் ப்ரோ. அதுக்காட்டி நான் வீடியோ கிளிக் பண்ணாத விட்டுட்டேன். வெட்டு இடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே போலாம், நம்ம வண்டி லோட் ஆயிடுச்சு. புக்கை போட்டு இறங்குறது கிளியரா வீடியோ எடுக்கும் ப்ரோ. எங்க பின்ன போன நேரம் கரெக்டா அவன் இறங்கி முடிச்ச வாட்டி வீடியோ கிளிக் பண்றதா போச்சு. நானும் வீடியோ கிளிக் பண்ண விட்டு நம்ம வண்டி இப்படிதான் இருந்துச்சு. பாரு எப்படி இறங்குறான்னு பாரு.
ஷார்ட்டா இறங்கிட்ட பாத்தீங்களா. ஓகே நண்பா, நமக்கு முன்னாடியே ஒரு வண்டி லோடு போட்டுட்டு இருக்குது. அந்த இடமும் கொஞ்சம் நல்ல இடம் தான் நாட்டுக்குது. நம்ம இடமும் கொஞ்சம் கல்லுகள்லாம் தான் வந்து, கல்லுகள்லாம் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் போர்ஷன் பாய் டயர் அதுங்காட்டியும் திருப்பி போட்டாங்க. நம்ம போர்ஷன் போயோட கொஞ்சம் பெரிய வண்டி ப்ரோ. போயிடுச்சு வண்டி எல்லாம் காணும் கப்பு சிப்புன்னு. யாருமே அல்ல வேணான்ட்டாங்களாட்டு தான் தானே. அந்த நல்லா கீழே போயிட்டான் ப்ரோ. ஓகே நண்பா, அவ்வளோதான் பாதி லோட் ஆயிடுச்சு. என்ன பண்றது, எல்லாம் தூரம் தான். வாடகை கட்டுப்படி ஆகாத வாடகை தான். சரி சும்மாங்கிறது ஓட்டுறமே அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு வரும் ப்ரோ. அந்த வண்டி 4 இடம் எழுதி அதுக்கு மேலே அந்த இடத்துல மண்ணை காண மாட்டேங்குது. இப்போ வேற வண்டி இடத்த மாத்துறாங்க. ஓகே ப்ரோ, இப்போ என்ன போச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வழி பாதை. அதனால பார்த்த இடமும் இல்லை ஒன்றும் இல்லை. அதனால வண்டி விடுறதுக்கு கூட இடம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். வேற எத்தனை வண்டி நிற்கிது. இதெல்லாம் வந்து ஓரம் கட்டி அப்புறமேட்டு தான் நாம லோடு வாங்க முடியும் ப்ரோ. எத்தனை வண்டி வருது. நான் போதும் இல்லடா வந்துகிட்டே இருக்கிறாரு. ஆமா வேற போ இதெல்லாம் அரசு கடவுள். ஒரு வழி பாதை ப்ரோ. அதாவது வழி இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு தடமுள்ள ஒன்றும் இல்லை. லோடு பிடிச்சிட்டு வெளியே வர்றது 1/4 மணி நேரம் ஆகுது. இறங்குறதா போங்க பிரேக் இல்லையா. கடவுளை 2 வண்டி நிற்கிது ப்ரோ. ஓகே நண்பா, ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. எல்லையில் வெளியே வந்தாச்சு. வண்டி ஏறி விட்டு வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகுது ப்ரோ. இதுல எங்க போய் இப்ப 20 நாள் ஓட்டுது. நேற்று ஓட்டின 10 நாளே ஓட்டிக்காக பெரிய விஷயம் ப்ரோ. பாரு எத்தனை வண்டி. நான் வந்த இடத்துல எத்தனை வண்டி எல்லாம் மாட்டிட்டு கிடக்குது பாரு. ஏரியில் பாருங்க எல்லாம் கொள்ளு பாட்டு வந்துட்டு இருக்குது. எத்தனை வண்டி. ஒரு வண்டி லோடு போடுறது, ஒரு வண்டி வெளியே வருது. ஒரு வண்டி லோடு போடுறது, ஒரு வண்டி வெளியே வருது. ஒரே இடத்துல 2 வண்டி போட்டு அள்ளிட்டு இருக்கிறாங்க. கொபோட்டா வருது. ஓகே ஓகே, இப்ப ஆனந்த் இறங்கலாம். அதை பார்த்துட்டு போயிடலாம். வாவ் வாவ், ஓட ஏறி ஏறிப்போ. லோடு போயிட்டு கிளம்பிடுச்சு ப்ரோ. அடுத்த வண்டி ரேஸ் வர போகுது. மண்ணு ஓவர் டைட் ப்ரோ. அதனால வண்டியே போக மாட்டேங்குது. ஓகே ஓகே
முன்னாடி ஒரு பைஷன் பை, இது நம்மளோட எடுத்த வண்டி தான். ஆனால் வந்து எம்கேஎம் மாடல் கிடையாது, நம்மளது எம்கேஎம் மாடல். இந்த பைஷன் பை தெரியுதா, அது பைஷன் பை தான், நம்மளோட எடுத்த வண்டி தான். ஆனால் செகண்ட் ஹேண்டாக எடுத்தாங்க, நான் புதுசாக எடுத்தேன். அது நம்மளோட லேட்டஸ்ட் வண்டி. ஆனால் வந்து அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு தெரில. நம்ம வண்டி இப்போ இன்ஜின் உட்காந்து போச்சு. ரெண்டு வண்டி அழிக்கிடுது, அதுக்காக திரும்பி இந்த நாடையும் மாட்டிக்கவும் மாட்டேங்குது. உள்ள வரும்போதையும் பிரச்சனை, போகும்போதையும் பிரச்சனை. நண்பா ஒரு வண்டி குறைக்க பார்க்க முடியுது. ரோடு பாருங்க எவ்வளவு மோசமாகுது. RPM 12 மேல போட முடியல. இதுக்கே தூக்கி 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 இடுது. ரெண்டு வண்டி வருது, நம்ம குட்டி வண்டி பின்னாடி வருது. மாசி பர்கஷன். அடுத்து நம்ம சின்ன வண்டி வருது. நீ பிரேக் ரெண்டே அழுத்திக்க, அது பாட்டில் போயிடும். நீ பிரேக் ரெண்டே அழுத்திக்க, தள்ளுன்னு திரும்ப விட்டுரும். அந்த பள்ளத்துல எப்படா இறங்கினா தலை கத்திரிக்கையா இருக்குது அப்படிங்கிறோம். ஒரு ஐடியா இறங்கினா அப்படியே பயந்து அடிச்சுட்டு இருக்கும். மேட்டை பார்த்தீங்களா, இறங்கி வந்துருக்கிறோம். ஒரு வழியா லோடு வந்துடுறோம். பொட்டியை இறக்கும் போது ஒரு லிமிட்டுக்கு மேல ஒன் சைடா இறக்கக்கூடாது ப்ரோ. அப்படி இறக்கணும்னா பொட்டி அப்செட் ஆகி போயிடும். இப்போ வர வழியில அப்படிதான் அப்செட் ஆகிருக்குது. ரோடு கொஞ்சம் கூட குறைச்சலே இருக்கக்கூடாதுங்கிறாங்க ப்ரோ. ஃபுல்லா போடணும் பாருங்க, எவ்வளவு போட்டோம். இவ்வளவு மண்ணை போட்டுட்டு போனா கூட அங்க வந்து பார்ட்டி வந்து கம்மியா இருக்குது ப்ரோ, கொஞ்சம் மண்ணு போட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. வண்டி இழுத்துட்டு போகாட்டி வண்டி சேர்த்து சொன்னா பைப்பு பாருங்க எவ்வளவு போட்டு கழுறாங்கன்னு. போதும் 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 போதும். எல்லாம் செட்டு வேற, எல்லாம் செட்டு மண்ணு தான் ப்ரோ, பூரா செட்டு. இதெல்லாம் கீத்து கட்டுறதுனா இதெல்லாம் வரவே வராது. இதெல்லாம் கீத்து கட்டுறா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேத்து எடுத்து விடுறாங்க. ஏகப்பட்ட செட்டு, ரொம்ப டைட் மண்ணு. ஓகே நண்பா, கார்த்தி இறங்கி வந்துட்டான். அஜித் அங்க சுத்திட்டு வருவான் பாருங்க. இப்ப எங்கடா அஜித் சுத்திட்டு வந்துட்டான். பயமாக்குதான் கடவுள். நாம போலான்னு நினைச்சா நமக்கு முன்னாடி இவன் போயிட்டான். சரி போட்டோம், பார்த்துக்கலாம். ஓரளவு வண்டியில் இறக்கணும்.
வந்து இப்ப பாத்தீங்கன்னா 1:30 ஆக போகுது. வண்டிக்கு 4 நட தான் ஓட்டுக்கிறோம். 4 மணிக்கு நிறுத்தி போடுவாங்க. இன்னும் ஒரு 4 நட ஓடி போக பெரிய விஷயம் மாதிரி தெரியுது ப்ரோ. ஒவ்வொரு நம்பர் சொல்றாங்க, ஒவ்வொரு ஏரி பக்கம் எப்படி விடுறாங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 மணி வரலாம் ஓட்டுறோம் ப்ரோ அப்படின்னு கமெண்ட்ல ரிப்ளை கூட கொடுக்கல ப்ரோ. இன்னும் பார்த்ததோட சரி பரவாயில்ல ப்ரோ. இங்கெல்லாம் வந்து இந்த டைமிங் போடுறதுக்கேற்ற இவ்வளவு வண்டி இருக்குது ப்ரோ. இன்னும் டைமிங் போடாத இருந்தா இன்னும் ஊறப்பட்ட வண்டி அதிகமா இருக்கு ப்ரோ. மண்ணெல்லாம் வந்து அப்பதைக்கு யாருக்கு தேவையா அவங்களுக்கு அள்ளிக்கிற மாதிரி இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டாங்க பாருங்க, அதே மாதிரி விட்டுருக்கணும் ப்ரோ. இது மாதிரி 4 வருஷம் ஒன்று விட்டாங்க, 4 வருஷம் மண்ணு விட்டாங்கன்னா மண்ணு வாங்கி கொட்டுறது இந்த வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே 7.5 பிரச்சனை மேல பிரச்சனை வருது ப்ரோ. எப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு வாங்கி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணுனா தேவை அதிகம், நாம நாளைக்கு ஒரு வீடு கட்டினா கூட மண்ணு இருந்தா ஆகும் அப்படின்னு. இப்ப 4 வருஷம் கழிச்சு தேவைப்படுறவங்க கூட இப்பயே மண்ணு வாங்கி கொட்ட வைக்கிறான்னு வச்சுக்காங்களேன். அதனால மண்ணு ஏகப்பட்ட டிமாண்ட் இப்போதைக்கு. அதனால யாரு கேட்டாலும் 10 நட 20 நட 10 நட 20 நடன்னு எல்லாம் வீட்டுக்கு கூட வீடு கட்டுறவங்க கூட வாங்கி கொட்டி வைக்கிறாங்க ப்ரோ. இப்ப இந்த 2 நாளா நம்ம ஓடுறது பூராமே மேட மண்ணு தான். மற்றபடிக்கு செம்மண்ணோ களிமண்ணோ எதுவுமே கிடையாது நண்பா. மரம் ஒண்ணு பாருங்க ப்ரோ, எப்படி கட்டிங்க என்னமோ பாறையை உடச்சு எடுக்கிற மாதிரி வருது. எல்லாம் மேக்சிமம் இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி விட்டப்பே எல்லாம் அள்ளிட்டாங்க ப்ரோ. அதனால வந்து இந்த ஐட்டமும் ஒரே பேச்சு விடுறாங்க. எல்லாம் முன்னெல்லாம் காட்டுல எல்லாம் அவங்க காடெல்லாம் கொஞ்சம் மேடா இருக்குதுன்னா காட்டு பக்கம்லாம் விட்டாங்க ப்ரோ. அவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ வித்துப்பாவும் இல்லாதவங்க எல்லாம் காசு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காட்டுல வந்து மண்ணை எடுக்கக்கூடாது, மண் எடுத்தாலும் ரொம்ப பிடிக்கிறாங்க ப்ரோ. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா மேக்சிமம் இப்ப எல்லாம் வந்து காட்டுல மண் எடுக்காதனால இப்ப எல்லா ஏரியிலயும் தூர்வாரிக்கிட்டே இருந்தா எவ்வளவுதான் ஏரியிலே இருக்கும். ஒரு ஊர்னா இப்ப குறைஞ்ச ஒரு ஏரியில ஒரு நாளைக்கு 1000 நட வெளியே போகுது. எத்தனை நட அள்ள முடியும்னு வச்சுக்காங்களேன். ஒரு லிமிட் தான். ஏற்கனவே ஒரு பேட்ச் விட்டுட்டாங்க, இப்போ ஒரு பேட்ச், இன்னும் 4 வருஷம் கழிச்சு விட்டாங்கன்னா ஏரியில அள்ளுறதுக்கு மண்ணே இருக்காது ப்ரோ. அந்த அளவுக்கு எல்லாம் அதுல எடுத்துடுவாங்க. அப்புறம் இன்னுமே வந்து மண்ணெல்லாம் விலை போட்டு தான் வாங்கி கொட்டணும். இன்னைக்கு நிலவரம் அப்படிதான் இருக்குது ப்ரோ. ஜேசிபிக்கு கணக்கு குறிச்சுக்கோங்க பாருங்க. அந்த வண்டியில எந்த ஆஞ்சோட கல்ல தூக்கி போட்டுட்டு போறாங்க. இல்லன்னா எங்க போய் அதெல்லாம் பிளேடா இருக்குதுல அதுக்காகும். அந்த குட்டானியவா அவ்வளவு மண்ணெல்லாம் பிடிக்காதுங்க கிணறு. அவ்வளவு மண்ணெல்லாம் பிடிக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா 100 நட மண்ணு தலைக்கு மேல. அப்படியே தாளி போடுறாங்க. கிணறு போறதுக்கு அருமையான மண் அது. அவனா இறங்கவோ தெரியல. வீலெல்லாம் சுத்துறதே இல்ல, மண்ணு தானே. இதே சரளையா இருந்தா அப்படி வந்துச்சுன்னா எல்லாம் பட்டுன்னு கிட்டலாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அது மண்ணா இருக்கும் வந்துருது. லோடு பிடிச்சிட்டு வர்றது ஒரு வேலையோட அதெல்லாம் எம்டி வர அதுல வர முடியல. எல்லாம் லோடு வண்டி அதிகமா போறதுனால எம்டி ஆர் அதுல வரவே முடியல. அதனாலதான் நாங்க இதுல இறங்கிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகே நண்பா, அங்கே அள்ளிட்டு இருந்தது முடிஞ்சுது. மறுபடியும் இப்போ தடம் போட்டு வேற வழியாக அள்ளுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்தான தடம் போட்டு அள்ளிட்டு இருக்கிறாங்க. அதனால தடம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த வண்டி லோட் ஆயிடுச்சு. போதா போது தடம் போட்டு அந்தான பிட்டு அள்ளுவாங்களா இருக்குது ப்ரோ. ஓகே எல்லாம் ரூட் போட்டு விடுவோம். எல்லாம் இதுலயே போறாங்க. அதுக்குதான் இதுல இறங்கினா எல்லாரும் இதுலயே வராங்க. அவனை உள்ள தூக்கி போட வேண்டியதானே, அவனை உள்ளே. ஓகே நண்பா, ஒரு சட்டு கிட்ட எல்லாம் அள்ளி மண் அள்ளி ஏத்தியாச்சு. வண்டி எடுத்துடா. தள்ளி விடா. கொஞ்சம் ரூபாய் சுபா அழுத்த ஒரு கொஞ்சம் ரூபாய் போய் வா. உள்ள ரேஸ் வச்சு இப்போ ஓகே, நம்ம இதான் கடைசி கடைக்கு போயிட்டு இருக்கிறோம். 4 மணி ஆகி போச்சு. 4 நாளே ஆகி போச்சு. உள்ள விடுவாங்களான்னு தெரியல. போயிட்டு இருக்கிறோம், பார்ப்போம். ஓடிச்சிக்கலான்னா இந்த நாடா ஏன்டா அவனும் இருக்கும். பார்க்கலாம். போயிட்டு வருவியா? டேய், இப்பனாச்சும் நல்லா வாடா. வரலாவா ஒரு சின்ன பையன் புதுசா நானும் ஓட்டுறேன்னாங்கிறான். போதும். ஓகே ப்ரோ, இதுதான் கடைசி நடையா இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நண்பா, நம்ம ஆனந்தம் என்ன ஆகி போச்சுன்னா, கொண்ட வண்டி ஒட்டி பாருங்க என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு. பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, ஊக்கு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த இடத்துல பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ப்ரோ. சரிதா, இது வெல்டு வச்சாலும் நிற்காது, என்ன பண்ணாலும் நிற்காது ப்ரோ. இது இனிமேல் ஊக்கு தான் மாற்றி ஆகணும். எப்படி இப்படி போட்டு நெம்புனான்னு தெரில, கட்டாகி போச்சு. ஏடா ஊக்க போட்டு நெம்புனியாடா? அது எப்படி உடஞ்சிது அந்த இடத்துல? சம்பவம் பண்ணிட்டான் ப்ரோ. போட்டோ வருது நண்பா. நம்ம ஆனந்த வண்டியை பார்த்துட்டு இதே தான் வேலையா உனக்கு பொழுதுனிக்க அப்படியா?
அது ஊக்கு ஏதோ கட்டாகி போச்சுன்பா. அது மேலே அந்த இதுலேயே கட்டாகி போச்சு. அது வண்டி திறம் நான் நீ வண்டிக்கு வண்டி சுற்றி கேட்குறாங்க. இன்னும் சுற்றி கேட்டு மண்டை மேலே போட்டுறேன். வீட்டில் எடுத்து போட்டு வந்துடுறேன். சுற்றி கல் எடுத்து அடிக்கிட்டு சுற்றி நம்ம வீட்டில் கேட்குறாங்க. ரொம்ப ஸ்லோவா தூக்குது. ஆமா, நம்மளதெல்லாம் என்ன ஸ்பீடு ரேஸ் அழுத்துற அளவுக்கு தூக்கும். இதெல்லாம் அப்படி இல்லை, அந்த லிமிட் தான். கடைசியில் ஒரு நட போய் பிடிச்சிட்டு வந்துட்டில்ல, அது சம்பவம் ஆகி போச்சு. அப்படி அந்த சந்துக்குவோம். ஓகே நண்பா, அவ்வளோதான். எல்லா வாட்டி கடைசி நடை இறங்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஆனந்து கொண்டு வந்து தான் சம்பவம் ஆகி போச்சு. என்ன பண்றது, வேற வழி இல்லை. அதே நேரமா பார்த்தா எம்ம நாட்டம் இருக்குது. வண்டி என்ன நம்பர் போட்டுருங்க? என்ன வண்டி போட்டு சுத்தியும் எல்லாம் ஆட்டுக்குட்டியில போங்க. சரி, 80 யூனிட் பக்கமா நெருங்கிருக்கு. காலையில அங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்று போச்சு. இடம் இல்லாத அதுல ஒரு 1/2 மணி நேரம் நின்று போச்சு. இதெல்லாம் ஒரு 10 நடம். மாப்பிள இப்படி தூக்காது, பொட்டி இப்படி தூக்காது. என் நம்பி வரணும். ஜாண்டி ரொம்ப ஸ்லோவா தூக்குது ப்ரோ, பொட்டி தூக்குறதுல. ஏய் இப்படி போட மாப்பிள. அப்படியே தோலி முடிஞ்சு போச்சு. அது இனிமே கட்டையும் கட்ட முடியாது, ஒண்ணும் கட்ட முடியாது. அழுத்து கீழே இறங்கட்டும் கண்ணா. அப்படியே அந்தாண்ட போய் கீழே அழுத்துக்கு போட்டி இறங்கட்டும். அப்படியே மாட்டிக்குவாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணு. மாட்டுங்களா டே. கடை வச்சு மாப்பிள.
ஏய் என்ன நினைச்சிருக்க மாப்பிள்ளை பத்தி? அதுக்கு சோறுமா தூக்கி மேல. ஏ அதெல்லாம் மாப்பிள்ளை இதை தூக்கும், எதுல சொன்னாலும் தூக்கும். என்ன நீ பேசுற? ஏ இருறா. ஏ போதுண்ணா இறக்கு. நீ இறக்க. லிவர் இல்லடா. நீ இறக்கி விட்டு காடுச்சு. அப்படியே அழிச்சு விட்டு சொல்லலாம். இருறா. இந்த இடத்துல. சூப்பர். சொல்றா. போசுமா. ஓசு அடிச்சு போச்சு. காலி மாப்பிள லைட்டா போட்டு தூக்க. சரி போட்டு பார்க்கலாம், லோடு பண்ணி பார்க்கலாம். நல்லடா. தூக்க. வேற சீத்தன் அடிச்சு விடும் மேடம். காத்து லைட்டா மட்டும் தூக்க. லோடு வண்டி இப்ப பொட்டி நீ மாத்தி விட்டுற. இதெல்லாம் அதுல என்ன ஆகுது? ஏடா உனக்கு தூக்கும் போதே பொட்டி எப்படி போகுது? கொஞ்சம் முன்னாடி போற காத்து. சம்பவம் பண்ணும்ல சேஃப்டி. அவ்வளவுதான், இறக்கிவிடு. ஓகே நண்பா, அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர். மாப்பிள அந்த வண்டி எடுத்தா, அந்த வண்டி எடுத்தா. போகல கழட்டி விட. போதும், அப்படியே கழட்டி விடு. தூக்க. அந்த டோர் போய் போடு. இது வேணாம், அதை போடு. போ பின்னாடி.